Hi students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல 10 12ஆம் வகுப்பு மாணவர்களோட அந்த பொதுத் தேர்வுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எஜுகேஷன் ரிலேட்டடா நீங்க எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். சோ நம்ம தமிழகத்துல 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து வெளியான நிலையில ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுல திருவண்ணாமலை மாவட்டத்துல பள்ளி மாணவர்களுக்கு அதாவது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும் தேர்வுகளை வந்து ஆன்லைன் மூலமா வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, செய்முறை தேர்வுக்கான கால அட்டவணை வந்து விரைவில் வந்து வெளியிடப்படும், எந்தெந்த பாடங்கள் வந்து குறைக்கப்பட்டதோ அந்தந்த பாடங்களுக்கு ஏற்ப செய்முறை தேர்வுகளும் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கல்வியாளர்களுடைய கருத்துக்கள் வந்து என்னன்னா, அந்த பொதுத் தேர்வுகள் குறித்து பொதுத் தேர்வுகள் நடத்துவது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பள்ளிகள் திறக்கவில்லை, பாடங்களும் நடத்தவில்லை, பொது தேர்வுகள் மட்டும் எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்புகள் இல்லாமல் தேர்வு நடத்தி என்ன சாதிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி தேவராஜ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற அரசு தேர்வுகள் துறை இயக்கம், அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஆசிரியர்கள் வாரம் ஒரு முறை தேர்வு வைத்து அதை தபால் மூலம் மாணவர்களை அனுப்ப செய்யலாம். இந்த தேர்வில் மாணவர்கள் மதிப்பெண்களை கொடுக்கலாம். பேரிடர் நேரத்தில் தேர்வு பற்றி ஒரு பயத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்துவது சரியானதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தேர்வு என்பது அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. யாருன்னா தேவராஜ் என்கிற ஓய்வு பெற்ற இயக்குனர், அரசு தேர்வுகள் துறை இயக்கம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இந்த தேர்வுகள் குறித்து. அடுத்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி போட்ட பிறகு பொது தேர்வை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அருமைநாதன் மாநில தலைவர், தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் சங்கம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வெறும் இந்த ஆன்லைன் கிளாஸ் அடிப்படையாக வச்சு எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்தலுக்கு, அதாவது தேர்தலுக்கு பிறகு பொது தேர்வை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முனைவர் முருகையன் அப்படிங்கிற ஒரு கல்வியாளர் வந்து கருத்து கேட்டிருக்காரு. கொரோனா நோய் தொற்று தாக்கத்தினால் பல்வேறு சூழலில் மாணவர்களும் பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொருளாதார அளவில் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர், மனதளவில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் சிந்திக்கும் திறனும் குறைந்தது. அதாவது அந்த பரீட்சைக்கு படிக்கக்கூடிய அந்த சிந்திக்கும் திறனே மாணவர்களுக்கு வந்து இருக்காது. தேர்தலுக்கு பிறகு பொது தேர்வு வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கல்வியாளர் சொல்றாரு. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கல்வியை கொடுக்காமல் தேர்வு எழுத சொல்வது நியாயமற்ற செயல் அப்படின்னு சொல்லி ஒரு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆன்லைன் கல்வியால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் சூழலில் தற்போது பொதுத் தேர்வு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுவுமே தெரியாத மாணவன் எப்படி பொதுத் தேர்வை எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணந்தி அப்படிங்கிற ஒரு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கூற்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடியது தான். ஒரு ஆன்லைன் கிளாஸ் அடிப்படையாக வச்சு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்புனே சொல்லலாம். ஆல்ரெடி உயர்மட்ட குழு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெறும் இந்த ஆன்லைன் கிளாஸ் அடிப்படையாக வச்சு பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது, ஆஃப்லைனில் வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மாணவர்கள் அதிகமாக வைக்கிற கோரிக்கை வந்து என்னன்னா, ஆன்லைன் மூலமாக தேர்வுகளை வந்து நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் தேர்வுகள் நடத்தும் போது எங்களுக்கும் வந்து நடத்தலாமே, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்குவாங்களா, ஸோ என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க இந்த மாணவர்களோட பொது தேர்வுகள் குறித்து அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.